வணக்கம், நமஸ்கார். நான் டாக்டர் காஞ்சன் சிங், இனல்தா இந்தியா ஹோம். உங்களை எல்லாம் அமர்ந்து வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளவு நேரம் வரை டயாலிசிஸ் செய்யலாம் என்பதை பற்றி பேச போகிறேன். ஓபிடியில் நோயாளிகள் வருகை, குறிப்பாக கிட்னி நோயாளிகள், நீண்டகால கிட்னி நோய் அல்லது நெஃப்ரோடிக் சிண்ட்ரோம் அல்லது ஐஜிஏ நெஃப்ரோபதி அல்லது பிகேடி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கேள்வி, மேடம், எங்கள் கிரியாடினின் 3 உள்ளது, ஆகவே நாங்கள் டயாலிசிஸ் செய்யலாமா? அது நம் டயாலிசிஸ் நிற்காது என்று இருக்குமா? ஏன்னா இன்றைக்கு நான் இந்த தலைப்பை பற்றி பேசப் போகிறேன். அது எந்த அளவிலான கரட்டினில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த வீடியோவில் எவ்வளவு கிரியாட்டினின் அளவில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும் மற்றும் நீங்கள் படித்திருப்பீர்கள், நமது உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. அவை இரண்டும் வேலை செய்கின்றன. நமது உடலில் உள்ள அனைத்து கழிவுப் பொருட்களையும் வடிகட்டும் வேலை நமது சிறுநீரகங்கள் செய்கின்றன. சிறுநீரகத்தின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவது. அது எப்படி வடிகட்டுகிறது என்பதையும் பார்க்கலாம். அதனால் சிறுநீரகத்தின் உள்ளே நெஃப்ரான்கள் உள்ளன. மேலும் 1 அல்லது 2 நெஃப்ரான்கள் அல்ல, மில்லியன் கணக்கான நெஃப்ரான்கள் உள்ளன. மேலும் நமது இரத்தத்தை வடிகட்டி சிறுநீரின் மூலம் இக்கழிவுகளை வெளியேற்றும் வேலை செய்கின்றன. அப்படியானால் சாதாரண கிரியேட்டினின் நிலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் பெண்களை பேசினால் சாதாரண கிரியேட்டின் அளவு 0.5 முதல் 1.0 மில்லிகிராம் டெசிலிட்டர் அல்லது 0.5 முதல் 1.1 மில்லிகிராம் டெசிலிட்டர் இருக்கும். அதேபோல் ஆண்களை பேசினால் ஆண்களில் 0.6 முதல் 1.2 மில்லிகிராம் டெசிலிட்டர் இருக்கும். இப்போது உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்தால் அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் செயல்படவில்லை என்பதாகும். இப்பொழுது உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் அது சில நிலைகளில் பிரிக்கப்படும். முதல் நிலை, சிறுநீரகம் 90+ அல்லது 120க்கு அருகில் GFR சரியானால் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக உள்ளது மற்றும் உங்கள் சிறுநீரகம் நச்சுகளை வெளியேற்ற செயல்படுகிறது. நாம் 2ஆம் நிலையை பற்றி பேசினால் உங்கள் GFR மதிப்பு 90க்கும் கீழே இருக்கும். அதாவது உங்கள் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தை வடிகட்டுவதில் GFR 85 ஆக உள்ளது. அதாவது சிறுநீரகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. 3ஆம் நிலையை பற்றி நாம் பேசினால் இது 20க்கு அருகில் இருக்கும். உங்கள் GFR 20க்கு அருகில் சென்றால் அதாவது சிறுநீரகம் இப்பொழுது அது செய்ய வேண்டிய அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யவில்லை. நாம் 4 நிலைகளை பற்றி பேசினால் இதில் GFR மதிப்பு 4 அல்லது 5 அருகில் இருக்கும். இதன் பொருள் உங்கள் சிறுநீரகம் இப்போது வேலை செய்யவில்லை. இப்போது உங்களுக்கு டயாலிசிஸ் தேவை. இப்போது GFR 5 வந்த பிறகு டயாலிசிஸ் செய்ய வேண்டாம். பல அறிகுறிகள் உள்ளன, அதனால் நீங்கள் டயாலிசிஸ் செய்யலாம். அது என்ன? முதலில் உங்கள் பொட்டாசியம் அளவு எவ்வளவு என்பதை கவனிக்க வேண்டும். அதேங்கி நமது சிறுநீரகம் வேலை செய்யாத போது நமது இரத்தத்தில் உள்ள பொட்டாசியம் அளவையும் அது சமநிலை முடியாது. உங்கள் பொட்டாசியம் அதிகரித்து 6, 7, 8 மற்றும் உங்கள் கிராடினின் 2 அல்லது 3 அருகில் இருந்தால் நீங்கள் நினைத்தால் கிராடினின் இப்போது 2 அல்லது 3 தான், டயாலிசிஸ் தேவையில்லை. சிறுநீர் நன்றாக இருக்கிறது, அறிகுறிகள் தெரியவில்லை, வாந்தி உணர்வு இல்லை, குமட்டல் இல்லை, டயாலிசிஸ் தேவையில்லை. ஆனால் பொட்டாசியம் அதிகரித்து 6, 7 அல்லது 8 வரை இருந்தால் டயாலிசிஸ் தேவைப்படும். கிராடினின் 2 அல்லது 3 இருந்தாலும் அறிகுறிகளும் தெரியவில்லை, ஆனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்தால் இது உங்கள் இதயத்தை அழுத்தம் கொடுத்து இதய நோய் அபாயம் அதிகரிக்கும். உங்கள் பொட்டாசியம் 1, 8, 6 வரை சென்றாலும் டயாலிசிஸ் தேவைப்படும். 2வது அறிகுறி பற்றி உங்கள் சிறுநீர் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கவும். உங்கள் சிறுநீர் ஓட்டம் இல்லையா அல்லது மிகவும் குறைந்துவிட்டதா என்பதை பாருங்கள். உங்கள் பொட்டாசியம் வரம்பில் இருக்கிறது, உங்கள் கிரியேட்டினின் 4 அல்லது 5 ஆக இருக்கிறது, உங்கள் யூரியா இருக்கிறது, ஆனால் உங்கள் சிறுநீர் வெளியீடு இல்லையெனில் அது 0ஆகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ இருந்தால் நிலைகளில் உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம். சிறுநீரகம் இரத்தத்தை வடிகட்டும் வேலை செய்கிறது.
மற்றும் அது இரத்தத்தை வடிகட்டும் போது சிறுநீர் உருவாக்கும். உங்கள் கிட்னி சிறுநீர் உருவாக்கவில்லை என்றால் அது சிறுநீரின் மூலம் இரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை வெளியேறும். ஆகவே உங்கள் சிறுநீர் வெளியே வரவில்லை என்றால் இந்த நிலைமையில் டயாலிசிஸ் தேவை அதிகரிக்கிறது. நீங்கள் எந்த அறிகுறிகளின் அடிப்படையில் எவ்வாறு டயாலிசிஸ் தேவைப்படுகிறதா என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது நீங்கள் கவனிக்க, உங்கள் டயாலிசிஸ் செய்யப்படவில்லை, உங்கள் அனைத்து நிலைகளும் நன்றாக இருக்கின்றன. நீங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளி என்றால் நீங்கள் சரியான உணவு பின்பற்ற வேண்டும். உங்கள் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பின்னர் நோய்களாலும், முக்கியமாக சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் டயாலிசிஸ் எந்த அறிகுறிகள் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். மருத்துவர் டயாலிசிஸ் செய்ய எந்த அறிகுறிகளை பார்க்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் அறியலாம். இதுவரை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.